ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வினால சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வினெல்லாம் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியான கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அல்லேலூயா. சோம்பேறியோ பகுதி கட்டுவான். தேவ பிள்ளைகளே, அதுக்கு முதல் பகுதி சொல்லப்பட்டது ஜாக்கிரதையினுடைய கை ஆளுகை செய்யுமா. நீங்கள் ஆளுகை செய்கிறவராக இருக்கீங்களா அல்லது பகுதி கட்டுறவராக இருக்க போகிறீங்களா? தேவ பிள்ளைகளே, நம்ம ஆளுகை செய்கிறவர்களா ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் 1 Peter 5:8 வாசிக்கிறோம், பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிஞ்சிட்டே இருக்கிறான். அதுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அனுதினம் நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரோட நடக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது பிசாசுடைய கண்ணிகளுக்கு நம்ம தப்ப முடியும். தேவ பிள்ளைகளை அதனால வேதத்தில் வாசிக்கிறோம், புறாவை போல கபடற்றவர்களாயும் சர்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா ஞானமாகவும் இருக்கணும். நம்ம கண்ணிகாக இருக்க தேவையில்ல, ஆனால் ஞானமாக நடந்து கொள்ளணும். இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு ஏமாலியாக இருந்தோன்னு வச்சுங்களேன், எல்லாவற்றையும் நம்ம இழந்து ஏமாற்றப்படுகிறதாக காணப்படுறோம். ஏற்படல. அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவன் ஆளுகை செய்வானா. சோம்பேறியோ, இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? சோம்பல் உள்ள வாழ்க்கை தான், சோம்பேறியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏற்படல. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணனாக்கா ஆமென் ஆளுகை செய்வர்களாக காணப்படணும். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா சாலமன் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சோம்பேறி தன் வேட்டை ஆடியதை பிடித்து சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஞானி எழுதுகிறாரு. சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்தது சமைப்பதில்லையா. அப்போ எப்பேற்பட்ட சோம்பேறி பாருங்கள். வேட்டையாடி கஷ்டப்பட்டு வேட்டையாடி பிடிச்சி வந்தான். வேட்டையாடுறது எதுக்கு? சமைச்சு சாப்பிட்றதுக்கு தானே. ஆனால் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பது இல்லையா. ஜாக்கிரதையாய் உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்ம எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக அவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. சில நேரத்தில் இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம தள்ளி போடுவோம். சோம்பல் தனத்தினால் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும். சில நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானங்களை தள்ளி போடுவோம், அது பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணும். நம்ம எப்போவுமே தெய்வ சமத்தில் காத்திருந்து ஆவிகளை கூறிய வாழ்க்கையிலும் பலனாக இருந்து சுறுசுறுப்பாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்று நம்ம செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சாலமன் சொல்கிறாரு, யார்களை போய் கற்றுக்கொள்ளணுமா, எறும்புகளை போய் கட்டணும். ரொம்ப அழகாக இருக்கும். அதே நீதிமொழிகள் 6:6 கூட நான் வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்களேன், சோம்பேறி எறும்பு எவ்வளோ ரொம்ப ஒரு குட்டி உண்டு இருக்குது, ஆனால் அதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னாக்கா அது கோடை காலத்தில் மழை காலத்துக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் சேர்த்து வைக்கும். ஆமே, அவ்வளோ பெரிய ஞானத்தை கருத்தை கொடுத்துருக்கிறார். சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போயிட்டு கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அதே நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சாலமன் சொல்கிறார், வாசிக்க கேட்போம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஆமே, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கு. சோம்பேறிக்கு ஆசை இருக்கலாம், ஐயோ இதை வாங்கினா அது செய்யணும் அப்படின்னு. ஆனால் சோம்பேறியாக இருந்தனா, சோம்பல் தானே இருந்தால் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடாமல் இருந்தனா நம்ம ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்னென்னாக்கா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் ஞானமாக சரியாய் செய்யும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி அப்பா, இந்த பரிசுத்தமான ஓய்வினால் நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றே சோம்பேறிகளை போல் இராதபடி ஆண்டவரே ஜாக்கிரதையா சுறுசுறுப்பா அன்ற ஞானமாய் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கோப்போம். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கலாம். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். நீங்கள் சோம்பேறியாராதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. காட் பிளஸ் யூ.